துலா ராசி அன்பர்கள் எல்லாருக்குமே ஆடி 18ஆம் பெருக்குக்கு அப்புறம் வெளியூர் பயணம் போவது, சொந்த ஊர்களுக்கு போவது, பூர்வீக விஷயங்களை போய் பார்த்துட்டு வர்றது, குலதெய்வ வழிபாடு நிகழ்வது, இந்த மாதிரி ஆடி 18ஆம் பெருக்குக்கு பிறகு சில நல்ல விஷயங்களை நடத்தும். நண்பர்களால் ஒரு நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும். நண்பர்கள் மூலியமாக நிறையா வருமானங்கள் வருவது, அவங்க ஏதாவது தொழில் ரீதியாக ஏதாவது ஃபோன் மூலியமாக ஏதாவது சொல்லி நீங்கள் வேலையே பார்க்காத அளவுக்கு இருந்துக்கிட்டு இன்னொரு ஆளை வச்சு வேலை வாங்கி வருமானங்களை பார்க்குற விஷயங்கள் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு விஷயம் இங்கே நடக்க போகுது. தொழில் உங்களுக்கு நல்லபடியாகவே நடக்கும். இந்த நேரம் ரொம்ப அற்புதமாக தொழில் நடக்கிற நேரம். மனைவி ரீதியாக சில சின்ன சின்ன செலவுகள் வரும், ஆனால் நல்ல செலவுகளாக தான் இருக்கும். குழந்தைங்களுக்கு தேவையானதை வாங்கி கொடுத்து சந்தோஷப்படுவீங்க. அம்மா அப்பாவுக்கு தேவையான விஷயங்கள்லாம் சில பேர் வாங்கி கொடுக்குறதையும் பண்ணும். அவங்கவுங்க லக்னாதிபதி பலமாக இருக்கிறத பொறுத்து செய்யும். சில பேருக்கு லக்னாதிபதி வீக்காக இருக்கும், அவங்களால ஒரு சில விஷயங்களை பண்ணிக்க முடியாது. சில பேருக்கு லக்னாதிபதி நல்லா இருப்பார். அவங்க எல்லாம் இப்போ நான் சொன்ன எல்லா விஷயத்தையுமே லக்னாதிபதி நல்லா இருக்கிறவங்க எல்லாத்தையும் நல்லபடியாகவே செய்வீங்க. சனியின் பார்வை சுக்கிரனுக்கு இருக்குது அப்படிங்கிறதுனால அந்த சுக்கிரன் உங்களுக்கு ராசி அதிபதிங்கிறதுனாலேயே வேலைகளை ரொம்ப சுலபமாக செஞ்சு முடிக்க முடியும். பயணங்கள் கண்டிப்பாக இந்த நேரத்தில் உண்டு. ஆவணி மாதம் ரொம்ப அற்புதமான மாதம். ஆவணி மாதத்தில் நண்பர்கள் மூலியமாக ஏதாவது ஒரு தொழில் புதுசாக பண்ணுற மாதிரியோ இல்லை நட்புகள் ரீதியாக சேர்ந்து நிறைய பேர் சேர்ந்து ஏதாவது தொழில் பண்ணுவோங்கிற எண்ணங்கள்லாம் தோற்று வைப்பார். அதை நீங்கள் பண்ணலாமா வேண்டாமான்னு ஜாதகத்தை கணக்கிட்டுட்டு பண்ணுங்கள். ஒரு சிலர் ஜாதக ரீதியாக தவறாக பண்ணிடும். ஆனால் இப்போ நடக்கிற நேரம் நண்பர்கள் சேர்ந்து தொழில் செய்வதை நடத்தும். மற்றபடி இது ஒரு நல்ல ஒரு பொற்காலம் தாங்க உங்களுக்கு.